டு கர்நாடகா ஸ்டேட். பந்திப்புரம் இந்த பக்கம் இல்லைங்க, பந்திப்புரம் இல்லை, மோதூர் இல்லைங்க, அந்த பக்கத்துல தலைமலை இருக்குது. எப்போ இதில் எங்கே போகுது? இது ஜீர்காழி ரூட்டுங்க. இது கொங்கலை ரூட். கொங்கல்லி. ஆற்று ஓரத்தில் மூங்கில் காட்டுக்களில் மசனக்குடியில் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணோம். நல்ல ஆம்பியன்ஸ். காலையிலே வந்து பறவைகளோட சத்தங்கள், ஆற்றோட சத்தம் அழகாக இருக்கு. மசனக்குடியில் காலையில் 9 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி இருக்கணும். 9:30 மணி ட்ரெக்கிங்க்கு வந்து கிளம்பியாச்சு. மணி 1/2 மணி நேரம் இருக்குன்னா மசனக்குடியிலேருந்து தப்பக்காடு போகலாம். மசனக்குடினா நம்ம அந்த இதில் சபரி ஓட்டலானே. என்னது எங்கே போகணும் இப்போ? நம்ம வந்து இப்போ தெப்பக்காடு போகணும். மகேந்திரன் வண்டி எடுத்து விட்டார். நீ வண்டி பறந்து கொண்டே இருக்கும். சூறாவளி காட்சிப்படுத்திகளா பார்க்க போறீங்க. இந்த பனியிலையும் பொழுதி பறக்கும் பாரு. புழுதி பறக்கும் பாரு. சாய் மட்டும் விட்டு வந்துருவியா? மந்தி 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 ஓடுது. காலையில நமக்கு முன்னாடி மந்தி ஓடுது. அங்க பாருங்க, வரிசைக்கு ஓடுது. மனசா ஓடுற மாதிரி ஓடுது. காலையில வாக்கிங் கிளம்பிடுச்சது. இது ஆமா, யானைச்சாணி தான். மாட்டுச்சாணியா? கிளம்பி விட்டோம் மக்களே, கிளம்பி விட்டோம். தெப்பக்காடு கிளம்பி விட்டோம். மந்திய பாருங்க, நடுவே ரோட்ல எவ்வளவு நிக்க அழகா நிக்கி. கரெக்டா வந்து தார் ரோட்ல வந்து வாக்கிங் போனா தான் நல்லா. அதுக்கு ஹீட்டா வந்து இருக்குன்ட்டு இந்த குளிருக்கு. நம்ம நேரம் தான் நேரம் போயிட்டு லெஃப்ட். வந்த வழி தானே? வந்த வழி தான். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மசனக்குடி. என்ன ஏதோ ஒரு கோயிலாம் தெரியுது. மசனக்குடி காலை 9 மணி நிலவரப்படி. நல்லா இருக்கு. எப்படி? அதான் காட்டு மாடு தெரியுதா? அங்கே அண்ணா தெரியுதா? காட்டு மாடு. ஒரே ஒரு காட்டு மாடு தெரியுது. மைண்ட் நம்ம சட்டம் போடுது. மயில் தோகை விரிச்சு நின்றுச்சு. அதை பார்த்துருக்காங்க மக்களோட.
தெப்பக்காடில் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து டிக்கெட்டு சஃபாரிக்குள்ள டிக்கெட் வந்து எடுக்கணும். இது வந்து காலையில் வந்து 6 மணிக்கு ஒரு சஃபாரி இருக்குது, திரும்ப வந்து 8 மணிக்கு ஒரு சஃபாரி, அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கு ஒரு 9:30 ஒரு சஃபாரி, அப்புறம் மதியம் வந்து 2 மணிக்கு ஒரு சஃபாரி, அப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கு ஒரு சஃபாரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் கடைசி சஃபாரி. அங்கே இப்போ டிக்கெட் எடுக்கலாம். 2 டிக்கெட் எடுக்கலாம். மழை காலத்துல தண்ணி நேற்று 1ஆம் தேதி வந்து டைகர் புலி வந்து 1+1 ஒரு புலி பார்த்துருக்காங்க, 2 சைட் சீனில் பார்த்துருக்காங்க. லெப்பர்டு வந்து 1ஆம் தேதி 2 1+1. எலிஃபண்ட் யானையும் வந்து நிறையா பார்த்துருக்காங்க, டைகரும் பார்த்துருக்காங்க, சிறுத்தையும் பார்த்துருக்காங்க. எலிஃபண்ட்டும் கிடைக்கும் நினைக்கிறேன். பார்க்க வரவேற்பு மையம் ரிசப்ஷன் முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடு. ஒரு செகண்ட்ல குரங்கு தூக்கிட்டு போயிருக்கு. எடுக்க குரங்கு தூக்கிட்டு போயிட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? மகேந்திரா? ஆமா பிறகு குரங்கு கையில இருந்து யார்த்தாங்க, மனுஷன் கையிலேயே வாங்க முடியாது, குரங்கு கையில வாங்க முடியும். தெப்பக்காடில் வந்து சஃபாரிக்கு வந்து இந்த வண்டி தான் கிளம்புறோம். ஹாய், கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். டைகர் கிடைக்கும். அந்த 2021 அதிர்ஷ்டசாலி அப்படின்னா ஒரு கண்டிப்பா கிடைக்கும். தண்ணி கரிஞ்சிருக்கையும் பார்க்க போகிறோம் அன்னைக்கு. 2024 தான் கடைசியாக கிடைச்சது. கரிஞ்சிருக்கையும் கண்டிப்பாக போகும். அங்கே பார்த்ததா இது முன்னாடி குளம் மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் நேற்று டைகர் பார்த்துருக்காங்க. மலை என்னன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், மரம் அணிக. விஷ்ணு ஏமாற்றமா மான்கள் தான் நிறைய பார்த்தோம். சஃபாரி முடிஞ்சு, சஃபாரியில் வந்து ஏமாற்றம் மட்டும் தான் கிடச்சி. யானை பார்க்க முடியலை, காட்டு மாடு பார்க்க முடியலை. அடுத்து பொறுமை கடலையும் பெரிதா. சூப்பரா இருக்கு. முதுமலை புலிகள் காப்பகம். தேங்க்யூ. அது இங்கே நம்ம டோல் ஒன்றானே. டோலா? இங்கே டோல் கிடையாது. என்ன வண்டியை பிடிச்சிட்டா? வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். முதுமலை ஃபாரஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட்டு
ஒரு குட்டி யானை, 2 பெரிய யானை. அதுக்கு அந்த சைடு இன்றைக்கி 3 அண்ணன் யானை நிற்கிது. மொத்தம் 6 யானை. ஆனால் அங்கேருந்து இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன் மற்ற யானை. சவுண்டு போட்டாலே வந்து உடனே நிற்காதாம்மா. பின்னாடி சவுண்டு போகாமல் போட்டாங்களா கிளம்பிடுச்சு. சூப்பராக இருக்கு. மண்ணை வந்து வீசி வீசி மண்ணெல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிடுது. இன்னும் கொம்பு இல்லைண்ணா. தெரியா எல்லாருக்கும் காட்டியே கொம்பு யானை நிற்கட்டும். கொம்பு யானை கொம்பு அங்கே உள்ள நம்ம போகக்கூடாது. அங்கெல்லாம் அலோடு கிடையாது நமக்கு. தெரியுதா மக்களே? அங்கே பாருங்க, ஒரு கொம்பை நிற்கிறான். ஆனால் அங்கே நீ பார்த்து நிற்கிறான். விளையாட கண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க இவங்க. அது வந்து ஈ பத்துறதுக்காண்டி வந்து வாழை வச்சு அடிக்கும். ஆமாம், தும்பிக்கையினால வந்து அந்த அது உதறி மண்ணை உதறி அப்படியே வந்து சாப்பிடும்.